நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் மாத ஓய்வூதியம் 3000 முதல் 3400 ரூபாய் பென்ஷன் அரியர்ஸ் கணக்கீடு பற்றி 7 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது? இதன் மூலமாக மாத ஓய்வூதியம் 3000 முதல் 3400 ரூபாய் எதன் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுகிறது? அது மட்டுமல்லாமல் பென்ஷன்ஸ் அரியர்ஸ் தொகை பெறுவது வழங்குவது பற்றிய கணக்கீடுகள் எதுவும் செய்யப்பட்டுள்ளதா? இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த பென்ஷன் அரியர் தொகை மற்றும் கூடுதல் ஓய்வூதியம் பென்ஷன் உயர்வு கிடைக்கும் என்பது பற்றிய வழிமுறைகளில் உள்ளதா? என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் என்ன வகையான பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்பது பற்றிய தகவல்களையும் இதற்கான தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது பற்றிய அறிவிப்புகளையும் தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். மாதம் தோறும் பென்ஷன் வாங்கும் அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் தங்களுக்கு எப்பொழுது பென்ஷன் உயர்வு கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும், அந்த கணக்கீடு செய்வதற்காக ஏதேனும் சூத்திரங்கள் உள்ளதா? அதன் அடிப்படையில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச ஓய்வூதியம் உயர்வு கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் அதற்கான வழிமுறைகள் நிபந்தனைகள் உள்ளதா என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம். 8வது ஊதியக்குழு அமலுக்கு வந்தவுடன் ஊழியர்களின் ஊதியம் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த அதிகரிப்பு மிகப்பெரியதாக இருக்கும். இதனுடன் அவர்களுக்கு இன்னும் பல சலுகைகளும் கிடைக்கக்கூடும். சமீப காலமாக மக்களிடையே அதிகப்படியாக விவாதிக்கப்படும் விஷயத்தில் 8வது ஊதியக்குழுவின் அமலாக்கமும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களுக்கும் இதற்கான எதிர்பார்ப்புகளும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். 7வது ஊதியக்குழு அமலுக்கு வந்து சுமார் 10 வருடங்கள் ஆகிவிட்டன. அதன் பரிந்துரைகள் டிசம்பர் 2025 நிறைவு பெறும். அதன் பிறகு 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அடுத்த ஊதியக்குழுவான 8வது ஊதியக்குழு அமலுக்கு வர வேண்டும். இதற்கான பணிகள் இப்போதுதான் வேகம் பிடித்துள்ளதால் இது 2026ஆம் ஆண்டு மத்தியில் அல்லது 27ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அமலுக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதியக்குழுவில் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு அரசாங்கம் அங்கீகாரம் அளித்தவுடன் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் 30 முதல் 34% வரை நேரடி அதிகரிப்பு இருக்கும் என நிபுணர்கள் கருதுகிறார்கள். எனினும் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வரவில்லை. 8வது ஊதியக்குழு அமலுக்கு வந்தால் அதனால் ஊழியர்களின் ஊதியம் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் என்பதை விட ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதிய உயர்வு மற்றும் பல நன்மைகள் கிடைக்கக்கூடும் என்றும் கூடுதல் சலுகைகள் கிடைக்கும் என்றும் கூறுகின்றனர். அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் பொதுவாக ஓய்வு பெறும் நேரத்தில் அவர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் அதில் பெறப்பட்ட ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. 7வது ஊதியக்குழுவில் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 இருந்தது. இப்பொழுது 8வது சம்பள கமிஷனில் 1.92 முதல் 2.8 அல்லது 3 என்ற வரம்பில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலை ஓய்வூதியத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உறுதி என்றும் கருதப்படுகிறது. ஓய்வூதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஒருவரின் ஓய்வூதியம் தற்போது 10,000 ரூபாயாக இருந்தால் அது 30% அதிகரித்தால் 13,000 ரூபாயாகவும் 34% அதிகரித்தால் 13,400 ரூபாயாகவும் உயரக்கூடும். அதாவது ஒவ்வொரு மாதமும் 3,000 முதல் 3,400 ரூபாய் வரை ஓய்வூதியம் உயர்வு கிடைக்கும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3ஆக நிர்ணயிக்கப்பட்டால் மாத ஓய்வூதியமானது 20,000 ரூபாய் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம். அடிப்படை ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் 20,000 அகவிலைப்படி தொகை 55% 16,000 ரூபாய். மொத்தம் ஓய்வூதியம் மாதத்திற்கு 31,000 ரூபாய். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3ஆக மாறினால் அடிப்படை ஓய்வூதியம் 60,000 ரூபாயாக அதிகரிக்கும். இது தவிர 8வது ஊதியக்குழுவின் கமிட்டட் பென்ஷன் அதாவது மாற்றப்பட்ட ஓய்வூதிய விதிகளிலும் மாற்றம் செய்யப்படும் என எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறேனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் அந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.